அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். சோபா ஒரு வழியாக இந்த நீட் எக்ஸாமை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இந்த பாப்பா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி தான். ஆளை விடுங்கடா சாமி, போதுண்டா. இத்தனை நாள் ஒழுங்காக சாப்பிடாம ஒழுங்காக தூங்காமல் எந்த ஒரு சைக்கிளுமே நம்ம வாழ்க்கையில் ப்ராப்பராக நடக்காமல் எந்நேரமும் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் தூக்கத்துலேயுமே படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம இதிலே வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் a relieving day for everything guys. ஸோ ஒரு வழியாக எக்ஸாமை நீங்கள் கடந்து வந்ததுக்கப்புறமா இந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம், எல்லார் மைண்ட் பை டெம்ப்ட் ஆகும். ஐ ஹோப் இந்த நேரத்தில் நிறைய பேர் நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் கீ செக் பண்ண நினச்சேன். ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணி முடிச்சு வச்சுருந்தேன். தென் ஆஃப்டர் தட் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க எல்லாரையும் பண்ண சொல்கிறது என்னென்னா, தயவு செய்து இதுக்கப்புறம் மறுபடியும் இதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இத்தனை நாள் போட்ட சாக்ரிஃபைஸ், ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒர்க்கு கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் நினச்சா எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது தான். இப்போ போயிட்டு இது மறுபடியும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் பண்ண வேண்டிய விஷயம், இதை கொஞ்ச நாள் தலையிலேருந்து இப்படி தள்ளி அப்படியே ஓரமாக வச்சிடுறது தான். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி டவுன்லோட் பண்ணி பாருங்க. இப்போ நிறைய சீரீஸ்லாம் வந்திருக்கு, நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது, ஃப்ரீ அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு தெரியும். ஸோ எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வெளியில் போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதாலும் சரி, நிறைய பேர் போக முடியலனா வீட்டிலேயே கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ ஒருவேளை உங்கள் பையனோ பொண்ணோ இந்த வருஷம் எக்ஸாமில் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஸோ பரவாயில்ல, இந்த வருஷம் போனது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம், நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் உங்ககிட்டேருந்து கிடைச்சதுன்னா அது இதை விட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறப்ப தான் அவங்களோட ப்ரெஷர் எல்லாமே ரிலீவ் ஆகும், நல்ல ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட்டாக பேரண்ட்ஸ் கிட்ட வச்சுக்கிறேன். அண்ட் கம் பேக் ஹியர் ஸ்டூடெண்ட்ஸ் கைஸ், கமான். இந்த டைம் எப்பயுமே கிடைக்காது, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நவ் கம் பேக் ஃபார் த டாபிக். முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நினச்சேன் தெரியுமா? இந்த நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே நம்ம ரெண்டு கேட்டகரியாக ப்ராடாக நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். ஒருத்தர் ஓகேண்ணா நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், ஐ ஹாவ் டு வெயிட் ஃபார் மை ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பீங்க. கட் ஆஃப் எப்படி இருக்கப்போன்னு தெரியல, வெயிட் பண்ணுன்னு இருப்பீங்க. செகண்ட் கேட்டகரி இப்பயே தெளிவாக தெரிஞ்சிருக்கும், ஆனால் இல்லைங்கண்ணா எனக்கே தெரியுது, நான் ஒழுங்காக நீட் 2021 பெர்ஃபார்ம் பண்ணலை, எனக்கு இந்த வருஷம் கிடைக்காதுங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர். ஓகேங்களா? ஸோ அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுறேங்கிற மைண்ட் செட் இருக்குன்னா, நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம், போத் ஆஃப் தேம் டேக் எ பிரேக். ஓகே, யார் கையிலையுமே இன்னும் டிசைட் ஆகலை. ஸோ யாரெல்லாம் இல்லை முடியாதுன்னு நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்களோ உடனே இமீடியட்டாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. கிவ் யுவர் ரிலாக்ஸேஷன் டைம். கொஞ்ச நாள் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு பிரேக் எடுத்துக்கோங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் கொஞ்ச நாள் சீக்கிரமாக ஒரு 20 days 30 days நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு தெளிவாக பிளான் பண்ணி பொறுமையாக ஆரம்பிங்க. அவசரம் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும், ஆனால் படிச்சுக்கலாம். நான் முடிஞ்ச அளவு கைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தீஸ் ஆர் த டூ கேட்டகரி பீப்புள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் கொஞ்சம் பிரேக் எடுத்து மற்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம் பேக் ஃபார் த பிளான்ஸ். ஸோ நவ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்லைடில் ஜஸ்ட் அப்படியே கையை தூக்கிட்டு அப்படியே நடந்து போங்க, ஜாலியாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நிறையா ஃபன் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு ஆன்சர் கீ விடுவாங்க, அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் நிறைய ஆன்சர் கீஸை போய்ட்டு மறுபடியும் பார்த்து கம்பேர் பண்ணுறது, அந்த வேலையை மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. தட் கிவ்ஸ் யூ ப்ரெஷர். உங்களுக்கு மறுபடியும் டென்ஷன் தான் கொடுக்கும். நீங்கள் இப்போ எதுவுமே இதை பார்க்க தேவையில்ல, என்டி ஆன்சர் கீ வரட்டும். இப்போதைக்கு நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஆன்சர் கீ பார்த்து வச்சுருப்பீங்கள, அதை அப்படியே ரஃபாக வச்சுக்கோங்க. ஃபைனல் அக்யூரேட் ஆன்சர் கீ என்டிஏ விட்ட உடனே அப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் மறுபடியும் இதுலேயே இருக்க வேணாம். இதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல நினச்சேன். அண்ட் நல்லா பண்ணியிருக்கவங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க ஜஸ்ட் வெயிட் அண்ட் எக்ஸ்ப்ளோர், லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் கேட்டகரி முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு ஷார்ட் பிரேக் நல்லா எடுத்துக்கோங்க, 30 daysக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெல்லமாக பிளான் போட்டு பொறுமையாக படிக்க ஆரம்பிங்க. டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். உங்களால் முடியாதுன்னு கிடையாது, யூ நீட் எக்ஸ்ட்ரா டைம், அவ்வளோதான். சரிங்களா? நிறைய பேர் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு
ஒரு பேப்பர் வந்ததுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன்ஸில் இருப்பீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்குற இது என்னென்னா, ஆனால் கட் ஆஃப் எப்படி இருக்கும், குறையுமா, அதே மாதிரி இருக்கும், அதிகமாக கேட்குறீங்க. இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அனாலிசிஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஐ ஆல்சோ காட் எ லாட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் மை காலேஜ். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், என்னால் முடியல. எனக்கும் நான் ரொம்ப ஒர்க்கில் இருக்கேன். இந்த இடத்துல எனக்கு எக்ஸாம்ஸ் லைனாக வந்துட்டுருக்கு, அங்கே இங்கேன்னு. அதுக்கேற்ற மாதிரி நானும் என்னோட செகண்ட் இயர் MBBS நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஷார்ட்டான வீடியோ கிறிஸ்பாக நான் என்ன சொல்ல நினச்சினோ அதை நான் சொல்லிடுறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ டைமில் உங்களுக்கு ஒர்க்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கைஸ், continue, explore, that is the most important thing. Don't overthink, just go and have fun. So இதுதான் இந்த வீடியோ சொல்ல நினச்சேன். If you really enjoyed, hit like and do share. இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வரப்போகுது, தொடர்ந்து இணைந்திருங்கள். பார்ப்போம். It's Sudarshan from Neet Strategies Tamil. Take care. Thank you all. Bye bye.